என் பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு டியூஷனுக்காக விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு ஆண்டி சொன்னாங்க, இந்த மாதிரி புதிய தலைமுறையிலேருந்து ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு. அங்கே வந்து கேட்கும் போது மிஸ்ஸு பார்த்தாங்க. பார்த்துட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மறுநாள் வந்தோம். வந்து ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வரலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் மறுநாளே வந்து மிஸ் கூட்டிகிட்டு வாங்க, ஃப்ரீயாக தான் சொல்லித்தராங்க, பைசா எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பையன் வந்து சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் போர்டு பார்த்தோம் நாங்கள். இந்த மாதிரி வள்ளியம்மன் அரைக்கட்டையிலேருந்து டெய்லரிங், ஒர்க்கிங், ஆரி ஒர்க்கு எல்லாமே கற்றுத்தராங்க அப்படின்னு. அதனால அக்கா கிட்ட கேட்டோம். கேட்டதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போ வரணும்னு கேட்டா டைமிங் டேட்லாம் கிடையாது, நீங்கள் 3 மந்த்து வந்து கற்றுக்கலாம் 3 மாதத்துலே அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நாங்கள் போனோம். 1 மாதம் தான் ஆகுது வந்து. எப்படி நூல் போடணும், எப்படி இது தைக்கணும் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அக்கா தான் ஸ்டிச்சிங் மாஸ்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பெடல் எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஊசி போடுறது எப்படி, நூல் போடுறது எப்படி, அதெல்லாம் சொல்லி கொடுத்து பெட்டிக்கோடு ஃபஸ்ட்டு நாங்கள் தைச்சிருக்கோம். இப்போ எங்கள் பாப்பாவுக்கே 2 பெட்டிக்கோடு ரெடி பண்ணிட்டோம். இன்னும் அடுத்தது வந்து இன்ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து சுடிதார் தைக்க சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கா வந்து எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு 10 பேர் உட்காந்து கேட்டிருந்தா கூட நம்ம போனதும் முகம் சுழிக்காம மூஞ்சி காமிக்காம உடனே சொல்லுமா அப்படின்னு சொல்லி எந்த கொஸ்டின் இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே ஆன்சர் பண்ணிடுவாங்க. இப்படி தைங்க, இல்லை இது தப்பு, அடுத்த முறை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷனும் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2-3 இடத்துல போய் விசாரித்தோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு கோச்சிங் பிடிக்கல. ஆனால் இந்த புதிய தலைமுறை அறக்கட்டளையிலேருந்து நாங்கள் கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்காரர் வந்து மெக்கானிக்காக இருக்கார். அவர்கிட்ட சொல்லும் போது நீங்கள் போய் கற்றுக்குங்க, போயிட்டு கற்றுக்கிட்டு பக்கத்தில் எங்கள் அக்காவும் இருக்காங்க, அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வந்தால் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. 2-3 அக்கா கேட்டுட்ருக்காங்க, எப்படி தைச்சி தராங்க, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, சூப்பராக சொல்லி தராங்க, வந்து ட்ரை பண்ணுங்கன்னு. சரி அடுத்த மந்த்லேருந்து நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.